இரண்டு விஷயம். முதலாவது ஹிஜாப், இரண்டாவது நறுமணம், மூணாவது ஆணுடைய பாதுகாப்பு. பெண்கள் ஹிஜாப் அணிவது ஆண்களுடைய கண்களை பாதுகாக்க, ஆண்களுடைய கண்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க. நீ ஹிஜாப் அணிந்தால் உன்னை பார்க்கிற அந்த பாவம் உண்டாகாது. மஹ்ரமுடைய துணையுடன் போவது பெண்களின் கற்பை பாதுகாக்க. ஹிஜாப் அணிவது ஆண்களின் கண்ணை பாதுகாக்க, மஹ்ரம் துணை தேவைப்படுவது பெண்ணுடைய கற்பை பாதுகாக்க. நாலாவது விஷயம்தான், ஆண்கள் தனிமையாக இருக்கும் இடத்தில் பெண்களும், பெண்கள் தனிமையாக இருக்கும் இடத்தில் தனியாக ஒரு ஆணும் செல்வதும் ஹராம். விபச்சாரத்தின் வழிகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். ஒரு ஆபீஸ்ல ஒரு பெண் வேலை செய்யறார், ஒரு அறையுள்ளுக்கு ஒரு அந்நிய ஆண் தனிமையில போகக்கூடாது. அது எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக நீங்கள் இருந்தாலும் மூணாவது நபராக ஷைத்தான் அங்கு வேலை செய்வான். ஹதீஸ் சொல்லுகிறது, இன்னொரு ஆணும் இன்னொரு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட மஹரமான ஆணும் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிக்க வேண்டாம். தனிப்பதாக இருந்தால் அந்த ஆணுடைய அல்லது பெண்ணுடைய ஒரு மஹரம் அங்கே இருக்கணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இல்லை, இதை மீறி இருந்தீங்க மூணாவது ஆளாக ஷைத்தான் இருப்பான். சரிபடுவாய். எத்தனை பேர் வாகனங்களில் வெறும் டிரைவருடன் அனுப்பப்படுகிறார்கள். கூலி வாகனம், சொந்த வாகனம். டிரைவரும் உங்க மனைவிக்கும் என்ன உறவு? டிரைவருக்கும் உங்க மனைவிக்கும் என்ன உறவு? என்ன மஹரம்? யார் அவருடன் போவதற்கு அனுமதித்தார்? கணவனுடைய லேசுக்காக இவ்வளவு பெரிய பாவம் நடக்கும் ஆபத்துள்ள அந்த பாவத்தை உணராமல் பொருட்படுத்தாமல் அல்லாஹ் கொடுத்த மனைவி என்ற அந்த அமானிதம் பாவத்தில் விழக்கூடிய ஆபத்தான அந்த இடத்தில் துணைக்கு செல்லாமல் அனுப்புவதே மிகப்பெரிய பாவம். முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறது, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அவருடைய பெயர் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதில் கலந்து கொள்ளும் பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அந்த மனைவி ஹஜ்ஜுக்கு போறாங்க, என்னுடைய பெயர் ஜிஹாதிலே கலந்து கொள்ளும் பட்டியலில் இருக்கிறது. ஜிஹாதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா? இஸ்லாத்தை பாதுகாக்க உயிர் கொடுக்கும் மைதானம். என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஜிஹாத் இப்ப முக்கியம் இல்ல, நீங்க மனைவியோட துணைக்கு போங்க. நீங்க ஜிஹாத் இப்ப உங்களுக்கு முக்கியம் இல்ல, உங்களோட மனைவியோட துணைக்கு போங்க. அவளை பாவியாக்காதீங்க. ஜிஹாதிலிருந்து பேரை வெற்றி மனைவிக்கு துணைவியாக, மனைவிக்கு துணையாக அந்த கணவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள் என்றால் ஒவ்வொரு கணவனும் தனது பொறுப்புக்கு கீழ் இருக்கும் பெண்களை பாதுகாக்க மஹரம் என்ற அந்த பாதுகாப்பு கவசத்தை பாவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது மட்டுமல்ல, நமது வீடுகளுக்குள் மஹரம் இல்லாதவர்கள் தங்கி இருப்பதை நாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் நமது மனைவியும் அல்லது நமது மகள் தனியாக இருக்கும் போது எந்த ஒரு அந்நிய ஆணும் வீட்டிலே தங்குகின்ற வருகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. பல பேர் மச்சான் என்ற போர்வையில் வீட்டிலே வைத்திருக்கிறார். கணவனின் தம்பி இவருடைய மனைவியுடன் தனியாக வீட்டிலே இருக்கிறார். அவள் வேறு அறையில், இவர் வேறு அறையில். ஆனால் இஸ்லாம் அதனை ஹராம் என்கிறது. தாத்தாவின் மகன் அவர் படிக்கிறதுக்காக வந்து இவர் வீட்டில் தங்கி இருக்கிறார். இவரது மகளும் அந்த வீட்டில், தாத்தாவின் மகனும் அந்த வீட்டில். மஹரம் இல்லாத இருவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் போது அவர்கள் தனிக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன்னால் மிக தூரமாக யோசித்து ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முன்னால் சொன்ன ஹதீஸை சொல்லும் போது ஒரு பெண்மணி கேட்டா, யா ரசூலல்லாஹ், அரைத்த நாங்க வீட்டுல சில நேரம் தனியாக இருக்கும் போது எங்களோட கணவருடைய சகோதரர்கள் வர்றாங்க, மச்சன்மார் வராங்க, அவருடைய தாத்தாவின் பிள்ளைகள் வராங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்யலாம்?
நான் தனிமையில் இருக்கும் போது கணவன் வீட்டில் இல்ல, கணவன் தம்பி வாரார், கணவனுடைய பாட்சாவின் மகன் வாரார், என்ன செய்ய யார சொல்லலாம்? விரட்டவும் முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை வரும், என்ன செய்ய? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய தம்பி தனிமையான நேரத்தில் வருவதை எப்படி பயப்படும் என்றா மௌத்த பயப்படுறது போல பயப்படுங்க. உலகத்தில் இவ்வளவு நீங்க பாதுகாப்பு எல்லாம் செய்யறது, மருந்து வாங்குறது, சேஃப்டியா போறது, உசுறு போகாம இருக்க, மரணத்துக்கு மனிதன் அவ்வளவு பயம். இது போல பயப்படுங்க. மஹரம் இல்லாத ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள வாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இது போன்ற இன்னொரு அந்த வழிகளை சிந்தித்த அந்த பொறுப்புதாரிகள் அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாவத்திலிருந்து பாதுகாக்க வழி செய்வதுடன் இப்படியான விபச்சாரம் என்ற இந்த தவறு யாரும் தவறு ஏனும் சிக்கி இருந்தால் அவர்கள் தண்டனையை தௌபாவை தேடி வாங்கணுமே தவிர மற்றவர்கள் அவர்களை தேடி தண்டனை கொடுக்க முன்னால், அல்லது அந்த சட்டம் இந்த நாட்டிலே இல்லை, நமக்கு அதனை அமல்படுத்திக் கொள்ள முடியாது, அந்நிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம், இந்த நாட்டு போக்கை வைத்து மறதியுடன் மரணிக்காமல் அதற்குரிய முறையான தௌபாவையும் வாங்கிக் கொண்டு உலகத்தை விட்டு போவதுதான் ஒரு மனிதனுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தருவானாக.